வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை 6 மணி அளவில் தமிழகம் மற்றும் இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை நிலவும். தமிழகம் இலங்கையில கடந்த ஒரு சில நாட்களாகவே மழை சுற்று தீவிரம் அடைந்திருக்கின்றது. கடந்த நாட்களில் மிகவும் கடுமையாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற வெப்பத்தை போக்கக்கூடிய வகையில் நமக்கு ஒரு மழை இருக்கின்றது என்பது மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய தகவல். இன்றைய தினம் நண்பகல் 12 மணி அளவு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா வரையிலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக மிதமான மழை எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 1 மணி முதல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் இலங்கையிலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் மழை தீவிரம் அதிகரிக்கும். மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள். இலங்கையில பரவலாக வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணம் என அநேக இடங்களில் மழையின் வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும். ஸோ மழையின் காரணமாக தமிழகம், இலங்கையில் ஒரு சில இடங்களில் வெப்பம் குறைந்திருக்கும். ஆனாலும் மழை இல்லாத பகுதிகள் தொடர்ந்து வெப்பம் இயல்பை காட்டிலும் அதிகரித்திருப்பதை பார்க்கின்றோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கின்றது. மிகவும் கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்திருக்கின்றது. ஸோ மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரை பெரிய மழை வாய்ப்புகளோ புயல் காற்றின் எச்சரிப்போ இல்லாதனால நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் சேர்த்து கொடுக்கின்றேன். இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க. நாளைய தினம் திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம். பாருங்க, திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள், சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தேனி, தென்காசி மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும். இலங்கையின் வடமாகாணம் தொடங்கி தென் மாகாணம் வரைக்கும் தேசத்தின் அனைத்து பகுதிகளும் மழை இருக்கும். கிழக்கு மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம், வடக்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணம் என அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக மழை பதிவிருக்கும். ஸோ இந்த மாதம் நமக்கு கோடை, ஆனாலும் ஒரு மழைக்காலம் போல மாறுகிற நாட்கள், அநேக நாட்கள் இருக்கின்றது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தீவிரமான மழை செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, வங்கக்கடல்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு பெரிய மழை சுற்று தொடர்ந்து ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நாட்கள். செவ்வாய்க்கிழமை மாலையில தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் கிழக்கு மாகாணம், மத்திய மாகாண பகுதிகள், ஊவா மாகாண பகுதிகளில் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் இருக்கும். பாருங்க, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, கரூர் மாவட்டங்கள், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்கள், அதே போல திண்டுக்கல், தேனி மாவட்டம் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும். ஒரு ரெட் அலர்ட் தகவல் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு மழை வாட்டி வைத்து கொண்டிருக்கின்ற வெப்பத்தை சமாளிக்கக்கூடிய மழை நமக்கு இருக்கின்றது. ஸோ தொடர்ந்து தினசரி வானிலை நிலவரங்களை நமது சேனலில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. தமிழகம், இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனல் நீங்கள் பார்க்கின்றீங்க, கமெண்ட் பாக்ஸிலும் கேட்கின்றீங்க, தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் எண்ணுக்குமே நிறைய பேர் தொடர்பு கொள்கின்றீங்க. குறிப்பாக விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில் செய்கின்ற நண்பர்கள் அநேகர் இந்த நம்முடைய சேனலை நீங்கள் பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திட்டு பார்க்க சொல்லலாம். 6ஆம் தேதி தீவிரமான மழை இருக்கும். 7ஆம் தேதி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்க்கும். கேரளா வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இலங்கையில
தென் மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணம், சபரகமுவ மாகாணம், மேற்கு மற்றும் கிழக்கு மாகாணம் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை அநேக மாவட்டங்கள்ல கொட்டி தீர்க்கப் போகின்றது. ஊவா மாகாணங்கள் மிக தீவிரமாக மழை கொட்டி தீர்க்கும். இது முன்னெச்சரிக்கைக்காக வழங்கப்படுகின்ற தகவல். ஸோ இயற்கையை பொறுத்தவரை நம்மால் ஓரளவுக்கு கணிக்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த நிகழ்வுகள் அப்படியே நிகழும், ஒரு சில நேரங்களில் நிகழாமலும் போகலாம். ஆனாலும் முன் அறிவிப்பு என்பது ஒரு பாதுகாப்புக்காக தரப்படுகின்ற தகவல். இதை நீங்கள் ஒரு முன் எச்சரிக்கையாக எடுத்து அதற்கு ஏற்றபடி உங்கள் பணிகளை நீங்கள் மாற்றி, நேரங்களை மாற்றி நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. 8ஆம் தேதி தொடர்ந்து இலங்கை முழுவதற்கும் தீவிரமாக மழை இருக்கும். தமிழகத்திலுமே பரவலாக அனைத்து இடங்களிலும் மழை இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் தீவிரமான மழை இருக்கும். 9ஆம் தேதி தமிழகம் முழுவதற்கும் மழை இருக்கும். இலங்கையிலும் மழை வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கும். ஸோ ஒரு தொடர் மழை செய்தி தமிழகம் மற்றும் இலங்கையில் இருக்கின்றது. 10ஆம் தேதி பார்க்கின்றோம் தமிழகம் முழுவதற்கும் மழை, குறிப்பாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை வேளைகளில் தினசரி பிற்பகல் வேளைகளில் தான் மழை இருக்கும். மாலை மற்றும் பிற்பகல். 11ஆம் தேதி பிற்பகல் மாலை வேளைகளில் தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்கள், இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். ஸோ செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவலை பொறுத்தவரையில் ஒரு மழை காலம் போல இந்த கோடை நமக்கு அமையப் போகின்றது. ஒரு ஆறுதலிக்கூடிய தகவல், நிச்சயமாகவே மழை என்பது நமக்கு தேவை. ஒரு புறம் இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே நாம் தொடர்ந்து இந்த மழையை நாம் தேவையான நீர்நிலைகளை நாம் பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இந்த குறைந்த நாட்களில் வரப்போகின்ற மழையானாலுமே தண்ணீர் சேகரிக்கக்கூடிய நீர்நிலைகளை நாம் பத்திரப்படுத்த வேண்டும். அதை சுத்திகரிக்க வேண்டும், அதை ஆழப்படுத்த வேண்டும். தேவையான நடவடிக்கைகளை அந்தந்த கிராமங்கள் நிர்வாகங்கள் செய்து முடிக்க வேண்டும். ஸோ ஏற்ற நேரத்தில் மழை வரும்பொழுது அந்த தண்ணீர் நமக்கு சேமிப்பாக மாறும். பாருங்க, அரபிக்கடல்லுமே ஒரு நிகழ்வு உருவாகி அது கேரளா ஒட்டிய தமிழக பகுதி, இலங்கைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது. தென் மாகாணம் இலங்கையில, தமிழகத்தின் தென் மாவட்டங்களில், இலங்கையின் முழு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை செய்தி நாம் கேட்கப் போகின்றோம். தமிழகத்திலுமே முக்கியமாக தென் மாவட்டங்களில் மழை இருந்தாலுமே பரவலாக தமிழகம் முழுவதற்குமே மழை வாய்ப்புகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் அரபிக்கடல்ல ஒரு பெரிய நிகழ்வானது அது உருவாகி எந்த திசையை நோக்கி செல்லப் போகின்றது என்பது இப்பொழுது நாம் ஓரளவுக்கு நாம் பார்க்க முடிகின்றது. அது தமிழகம் இலங்கை விட்டு நகரப்போவதா, இல்லை தமிழகத்தை நோக்கி வரப்போகின்றதா, இதை காரணமாக மழை எப்படி இருக்க போகிறது, அடுத்தடுத்த நாட்களில் சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நிச்சயம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நாள் தகவல் உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.